தூத்துக்குடி ஆறுமுகநேரியில் இதே இந்த சிங்கப்பெண் திட்ட அதிரடிப்படையில் இருந்த பெண் காவலர், அந்த பெண் காவலருக்கு அந்த ஆறுமுகநேரி தூத்துக்குடி ஆறுமுகநேரி ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் திலீபன் அவர் பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாரு. வாட்ஸ்அப்ல படுக்கைக்கு அந்த பெண் காவலரை அழைக்கிறார். இதனால அவரை பணியிடை நீக்கம் செய்யறாங்க. ஆனா நீக்கம் செய்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த திலீபன் அவர் வீடியோ வெளியிடுறாருங்க. நான் ரொம்ப நல்லவன், என் கூட வேலை செஞ்ச பெண் காவலர்கள்ட்டெல்லாம் விசாரிச்சு பாருங்க, எங்க ஊர்ல விசாரிச்சு பாருங்க அப்படின்றாரு. அந்த ஆறுமுகநேரியில கடையடைப்பு நடத்தியிருக்கிறாங்கன்னா பாருங்க. இந்த போலீஸ் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இப்ப சிங்கப்பெண் திட்டத்தில் இருக்கின்ற அதில் பணியாற்றுகின்ற ஒரு பெண் காவலருக்கே இதான் நிலைமை. இதுல கூடுதலா என்ன தெரியுங்களா நடந்திருக்கு, அந்த பெண் காவலரினுடைய கணவர் போய் இவரை விசாரிச்சிருக்கிறாரு. திலீபனை என்னங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு கண்டிக்க போயிருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு துப்பாக்கியை எடுத்து நீட்டி இருக்கிறாரு. உன்னை சுட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்னு மிரட்டி இருக்கிறார். இதெல்லாம் ஊடகங்கள்ல வந்திருக்குது. அப்ப சிங்கப்பெண் திட்டத்தில் இருக்கின்ற பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. விஜய் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்படி சோசியல் மீடியால வீடியோ போட முடியுமா? ஒரு அரசு அதிகாரி இப்படி தன்னுடைய துறை சார்ந்த ஒரு பிரச்சனையில பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. விசாரணையில இருக்கு. அவர் பேரலா தான் ஒரு யோக்கியன் அப்படின்னு அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அதுக்கும் பல நூற்றுக்கணக்கான லைக்குகள் சோசியல் மீடியால வந்திருக்குது. இப்ப நாளைக்கு என்ன விதமான நீதி கிடைக்கும்? எப்படி பெண் காவலர்கள் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், பாலியல் வன்கொடுமைக்கே இப்படிதான் டீல் பண்றாங்க காவல்துறையில அப்படின்னா, இப்ப மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்ல, அன்றாட பிரச்சனை, இப்போ அதிக நேரம் அவங்கள டியூட்டியில போடுறது, அவங்கள ரொம்ப அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியுமா? இப்படி பல்வேறு கேள்விகள் இதுல இருக்குது. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை தான் பெண் காவலர்களுக்கு இருக்குது.